அன்பார்ந்த முத்தமிழ் கலைக்களஞ்சியம் ரசிக பெருமக்களே, உங்களுக்காக ஸ்கைசி ஏஏ டிவி பெருமையுடன் வழங்கும் கல்கியின் பார்த்திபன் கனவு வரலாற்று தொடர் சித்திரம் கண்டு மகிழுங்கள். காவேரி தீரம் அமைதி கொண்டு விளங்கிற்று. உதயசூரியனின் செம்பொற் கணங்களால் நதியின் செந்நீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் தண்ணீர் மயமாய் தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையிலே ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது. தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேலே கம்பீரமாக தலை தூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலசம் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கிற்று. அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக்க ஆச்சரியத்துடனே உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கலைத்துக் கொண்டு குதிரை குளம்படியின் சத்தம் கேட்டது. வர வர அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இன்னொரு முறை சொன்னால் இதோ இந்த அடுப்பை வெட்டி காவிரியில் போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி, மகாராஜாவும் மகாராணியும் நேற்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது என்றான் அந்த வாலிபன். யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்று நான் கேட்கிறேன். உன்னை யார் யுத்தத்திற்கு அழைக்கிறார்கள்?